ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாவே இருக்கேங்க. எப்படிங்க போகுது உங்களுக்கெலாம் தீபாவளி வேலை? என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதே போடுறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ப்ளவுஸ் தாங்க அதிகமாக வரும். எங்கள் ஏரியா அப்படி இருக்குது. மேக்ஸி ட்ரெஸ்ஸெல்லாம் தைப்பேன், ஆனால் ப்ளவுஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். நார்மலாக தைக்கிறதுக்கு ஏரியா பொறுத்தானே வரும். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். நீங்களாம் எப்படி கட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேங்க. ஃபுல்லாக மெஷர்மெண்ட் பண்ணி வீடியோ. எனக்கு வீடியோ எடுக்க கரெக்டாக தெரியலை. எனக்கு தெரிஞ்சளவு எடுக்கிறேன். அது எனக்கு இதாக இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை. அதனால தான் நான் எனக்கு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணேன்னு தெரியலை. நானாக தான் எடிட் பண்ணி நானாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் தீபாவளி பிஸியாக வேறு இருக்குது. தீபாவளி வேலையெல்லாம் கடகடன் படபடன்னு பாருங்கள். பெண்டிங்லாம் ப்ளவுஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். எப்படின்னா, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம், சுறுசுறுப்பாகிடுவோம். நல்லா மியூசிக் கேளுங்க. மியூசிக் கேட்டுக்கிட்டே டெய்லரிங் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் பண்ணுவேன். பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரி, யாரோ பேசுகிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க, "நீ தீபாவளி வரையும் உங்களை கையில் பிடிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளிக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருப்போம். அந்த டைம்லாம் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம எப்படி உட்காந்துட்ருப்போம் ஃப்ரீயாக. இப்போ மொத்தமாக கொண்டாந்து கொடுத்து தையினா எப்படி தைக்கிறது கேட்டால் நாம் சொல்கிறத அவங்க கேட்கணுமா? கேட்கவா செய்கிறாங்க? 4 ப்ளவுஸ் கொண்டாந்தா 4 எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே கொடுக்கணுன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. சரி, வேறு வழி இல்லை, இவங்கள சமாளிக்க முடியலன்னு தச்சு வச்சோம்னா 2 ப்ளவுஸ் இப்போ வாங்கிக்கிறேன்ப்பா, 2 ப்ளவுஸ் அப்புறம் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டால், இல்லை என்கிட்ட காசு இல்லை, இல்லைன்னா கொடு நான் அப்புறம் தரேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் அந்த 2 ப்ளவுஸ் அப்புறம் தான் தச்சு தான் வாங்கிக்கிட்டால் தான் என்ன? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் எனக்கு ஒன்று கொடுப்பா, மிச்சத்தை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 100க்கு ஒரு 20%, 25% அந்த மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் எனக்கு பிடிவாதமாக வேணும்னாலே வேணும்னு சமாளித்து தான் ஆகணும். உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்திருக்காங்களா? சொல்லுங்கள். அப்புறம் புதுசாக கஸ்டமர் வருவாங்க. 2 கொடுத்து எனக்கு வேணும்னாலே வேணும்னு தச்சு வைக்க சொல்லுவாங்க. சரின்னு தச்சு வச்சுருவோம். ஆனால் வாங்கவே வரமாட்டாங்க. என்கிட்ட நிறையா ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது. முடியாமல் இருப்போம், அதோடு உட்காந்து தச்சு வைப்போம். ஆனால் ப்ளவுஸ் வாங்க மட்டும் வரவே மாட்டாங்க. 1 வருஷம் ஆன ப்ளவுஸ்லாம் என்கிட்ட இன்னும் கிடக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலையை பார்ப்போம். நீங்களும் நல்லபடியாக வேலையை பாருங்கள். இந்த தீபாவளி எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் நல்லா வேலை பாருங்கள், ஜாலியாக வேலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.